வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளி செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளருடன் பகிரங்க விவாதத்திற்கு தயார். சுமந்திரன் எம்பி. போர்க்குற்றம் தொடர்பிலான சர்வதேச விசாரணை தவிர ஏனைய அனைத்து பரிந்துரைகளையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறைவேற்ற தயார் என்பது உண்மையாயின் இம்மாத இறுதிக்குள் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். வாக்குறுதி கொடுப்பதை விட செயலில் காட்ட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை சிறிதளவேனும் அமுல்படுத்தவில்லை. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளருடன் பகிரங்க விவாதத்திற்கு நான் தயார் எனவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச விசாரணையினை தவிர அனைத்து பரிந்துரைகளையும் நிறைவேற்ற தயார் என்ற ஜனாதிபதியின் கருத்து தொடர்பில் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு கருத்து தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானங்களின் சர்வதேச விசாரணை தவிர்த்து ஏனைய பரிந்துரைகளை நிறைவேற்ற தயார் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சர்வதேச விசாரணைகளை தவிர மிக முக்கியமான விடயங்களாக வடக்கில் இருந்து ராணுவத்தை குறைக்க வேண்டும், தனியார் காணிகளை பொதுமக்களிடம் ஒப்படைக்க வேண்டும், மீள்குடியேற்றத்தினை மேற்கொள்ள வேண்டும், வடமாகாண சபைக்கான அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்படல் வேண்டும் ஆகியவை உள்ளடங்களாக பல விடயங்கள் அமைந்துள்ளன. இவ்விடயங்களினால் வடமாகாண தமிழ் மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் அரசாங்கம் தீர்வினை எழுதுவதற்கான எந்தவொரு பேச்சுவார்த்தையினையும் எம்முடன் மேற்கொள்ள விரும்பவில்லை. இது தொடர்பிலும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. எனவே இவை தொடர்பில் யுத்தம் முடிவடைந்து 5 ஆண்டுகளாக அரசாங்கம் எந்தவித முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளாது இப்போது சர்வதேச விசாரணையை தவிர ஏனைய அனைத்தையும் மேற்கொள்ள முடியும் என்று ஜப்பான் அமைச்சரிடம் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் அரசாங்கம் ஐநா பரிந்துரைகள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு எதிராகவே அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுத்தது. வடக்கில் காணி அபகரிப்பு, ராணுவ குவிப்பு, பெண்கள் மீதான அடக்குமுறைகள் மற்றும் வடமாகாண சபை தேர்தல் நடத்தினாலும் இன்னமும் அடக்குமுறைக்குள்ளேயே வைத்திருப்பது போன்ற செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. எனவே சர்வதேசத்திடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து காலத்தை கடத்தியது போதும். இப்போது அனைத்தையும் செய்வோம் என கூறி கதைத்துக் கொண்டிருக்காமல் செயலில் காட்ட வேண்டும். ஜனாதிபதி ஜப்பானிய அமைச்சரிடம் குறிப்பிட்டது அனைத்தும் உண்மையெனின் இம்மாத இறுதிக்குள் அனைத்தையும் செயற்படுத்தி காட்ட வேண்டும். மேலும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் 70% நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என அரசாங்கம் தெரிவிக்கின்றது. ஆணைக்குழுவின் செயலணி குழு தலைவர் லலித் வீரதுங்கவே இதனை குறிப்பிட்டு வருகிறார். ஆனால் உண்மையிலேயே நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் 20% செயலாக்கப்படவில்லை. இன்றும் தமிழர் பகுதிகளில் அனைத்து செயற்பாடுகளிலும் கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவுடன் பகிரங்க விவாதத்தை நடத்த நான் தயாராகவே உள்ளேன். ஆதாரம் இருப்பின் செயற்படுத்திய திட்டங்களை லலித் வீரதுங்க காண்பிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். புலம்பெயர் அமைப்புகளை தடை செய்தமைக்கு பிரித்தானியா கண்டனம். புலம்பெயர் அமைப்புகளும் தனிப்பட்ட நபர்களும் தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டமைக்கு பிரித்தானியா எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கு வெளியே இயங்கி வரும் புலம்பெயர் அமைப்புகள் சிலவற்றையும் தனிப்பட்ட நபர்களையும் தடை செய்துள்ளமை குறித்து பிரித்தானியா கவனம் செலுத்தி வருவதாக அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் சூகோஸ் வாயர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய அமைப்புகள் தனிப்பட்ட நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உரிமை தொடர்பில் மாற்று கருத்து கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த ஒரு நாட்டின் உரிமைக்கு மதிப்பளிப்பதாகவும் தெளிவான ஆதாரங்கள் இருக்கும் இடத்தில் இவ்வாறு தடை விதிப்பதில் பிரச்சினை கிடையாது என அவர் தெரிவித்தார். எனினும் கருத்து சுதந்திரத்தை முடக்க இவ்வாறான தடைகள் பிறப்பிக்கப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக இலங்கையின் மனித உரிமை நிலைமைகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறு அமைப்புகளுக்கு தடை விதிப்பது பொருத்தமாகாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஆர்வலர்கள் மீது தொடர்ந்து முல்லைத்தீவில் அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாகவும் கருத்து சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து பிரித்தானியா பல தடவைகள் ஸ்ரீலங்காவுக்கு வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 22 குடும்பங்களை உடனடியாக வெளியேற கோரிக்கை. தண்டவாளத்தில் படுத்துறங்கியவர் சாவு. 22 குடும்பங்களை உடனடியாக வெளியேற கோரிக்கை. மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தலைமன்னார் தொடருந்து நிலைய பகுதியில் வாழ்ந்து வரும் குடும்பங்களில் சுமார் 22 குடும்பங்களை எதிர்வரும் 14 தினங்களுக்குள் குறித்த பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என புகையிரத திணைக்கள அதிகாரிகள் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனிடம் முறையிட்டுள்ளனர். இது தொடர்பாக அந்த மக்கள் மேலும் தெரிவிக்கையில், தலைமன்னார் தொடருந்து பகுதியில் புகையிரத நிலையத்திற்கு சொந்தமானது என கருதப்படும் குறித்த பகுதியில் சுமார் 40 தொடக்கம் 45 வருடங்களுக்கு மேலாக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். குறித்த காணிகளுக்கான அனுமதி பத்திரங்களும் உள்ளது.
குறித்த பகுதியில் உள்ள 22 வீடுகளில் பல வீடுகள் நிரந்தரமான வீடுகள், ஒரு சில வீடுகள் தற்காலிக கொட்டில்கள். அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு அரசு சார்பற்ற அமைப்புகளினால் ஏற்கனவே வீட்டு திட்டங்களும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புகையிரத தலைமையகத்தினால் தலைமன்னார் ஸ்டேஷன் கிராம அலுவலகர் ஊடாக கடந்த திங்கட்கிழமை முதல் குறித்த 22 பேருக்கும் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளது. புகையிரத காணியில் அனுமதி இல்லாமல் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நிர்மாணிப்பை அகற்றிக் கொள்ளுமாறு அறிவித்தல் எனும் தலைப்பில் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் புகையிரத திணைக்களத்திற்குரிய புகையிரத காணியை அனுமதி இல்லாமல் கைப்பற்றிக் கொண்டு அனுமதியற்ற நிர்மாணிப்பை மேற்கொண்டுள்ளதாக தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அக்காணிகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானதாக காணப்படுவதோடு உடனடியாக இக்காணியில் அமைக்கப்பட்டுள்ள நிர்மாணிப்புகளை அகற்றி எதிர்வரும் 14 தினங்களுக்குள் அகற்றப்படாது விட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 40 தொடக்கம் 45 வருடங்களுக்கு மேலாக பரம்பரையாக மக்கள் வாழ்ந்து வருகின்ற குறித்த காணியில் இருந்து எங்களை எழும்பிச் செல்லுமாறு கூறினால் நாங்கள் எங்கு செல்வது என அந்த மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எனவே இக்காணி பிரச்சினைக்கு உரிய தீர்வை பெற்று தருமாறு அந்த மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்டவாளத்தில் படுத்துறங்கியவர் சாவு. மதுபோதையில் இளவங்குளம் வேப்பமடு பிரதேசத்தில் ரயில் தண்டவாளத்தில் படுத்துறங்கிய நபர் ஒருவர் தொடர்ந்து சக்கரத்தில் நசியுண்டு உயிரிழந்துள்ளார். புத்தளம் மன்னார் வீதி 46 மைல் அருகிலுள்ள வேப்பமடு கிராமத்தை சேர்ந்த 10 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மரண விசாரணையை மேற்கொண்ட புத்தளம் நகர திடீர் மரண விசாரணை அதிகாரி புகையிரத விபத்தினாலேயே குறித்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்கினார். இலங்கை தமிழரை அகதிகளாக ஏற்க முடியாது இந்திய மத்திய அரசு. சீறி விழும் மஹிந்த சிந்தனை கலங்கும் அமைச்சர்கள். ஆட்டி படைக்கிறது தோல்வி பயம். இலங்கை தமிழரை அகதிகளாக ஏற்க முடியாது இந்திய மத்திய அரசு. இலங்கை தீவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருவோரை அகதிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ்நாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு இந்திய மத்திய அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்திய பத்திரிகை இது தொடர்பான செய்தி ஒன்றை பிரசுரித்துள்ளது. அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது 2011 ஆண்டுக்கு பின்னர் இலங்கை தமிழர்களை அகதிகளாக ஏற்றுக்கொள்வதை இந்திய அரசாங்கம் நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக மண்டபத்தில் உள்ள சிறப்பு பிரதி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் தகவல் தருகையில் 2011 ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் இருந்து வந்த எவரையும் அகதிகளாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று இந்திய மத்திய அரசு தமக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் படகு மூலம் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த 10 இலங்கை தமிழ் அகதிகள் வெளிநாட்டவர்கள் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையிலேயே இந்திய மத்திய அரசின் இந்த உத்தரவு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சீறி விழும் மஹிந்த சிந்தை கலங்கும் அமைச்சர்கள் ஆட்டி படைக்கிறது தோல்வி பயம். தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தொடக்கம் அமைச்சர்கள் வரை தோல்வி பயம் அதிகரித்துள்ளதன் காரணமாக தீவிர கலக்கத்தில் இருப்பதாகவும் அமைச்சர்களுடன் ஜனாதிபதி கண்டபடி சீறி விழுவதாகவும் அலரி மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் தேர்தல்களில் ஆளும் கட்சி வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் குறைவு என்பது தெளிவாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் தமது அரசியல் எதிர்காலம் குறித்து அமைச்சர்கள் கலக்கமடைந்துள்ளனர். தோல்வி பயம் அதிகரித்துள்ளதன் காரணமாக ஜனாதிபதியுடனான சந்திப்புகளின் போது ஆளாளுக்கு உளறி கொட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அலரி மாளிகையில் இருந்து தகவல்கள் கசிந்துள்ளன. ஜனாதிபதியும் அதே மனநிலையில் இருப்பதன் காரணமாக அவரும் பதிலுக்கு அமைச்சர்களிடம் சீறி விழுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தின் தவறான பொருளாதார கொள்கை கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடு காரணமாக ஆளுங்கட்சிக்குள்ளேயே தற்போது பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது. இதனை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அரசில் அங்கம் வகிக்கும் இனவாதிகள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு ஜனாதிபதியை வற்புறுத்தி வருகின்றனர். அவ்வாறான ஒரு சில நடவடிக்கைகள் காரணமாக ஆளுங்கட்சியில் அங்கம் வகிக்கும் சிறுபான்மை கட்சிகளும் அரசை விட்டு வெளியேறும் மனோநிலையை கொண்டுள்ளது. இதற்கிடையே தற்போதைய நிலையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரை சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை திரைமறைவில் மேற்கொள்வதே ஜனாதிபதியின் அபிப்பிராயமாக உள்ளது. அதன் மூலம் அடுத்த தேர்தல்களிலும் சிறுபான்மையின வாக்குகளை கவர்ந்து கொள்வது அவரது நாட்டமாக உள்ளது. எனினும் பேரினவாத அமைச்சர்களின் ஒரு சில நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மை மக்கள் அரசின் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். இதன் தாக்கத்தை உணர்ந்துள்ள ஆளுங்கட்சியில் அங்கம் வகிக்கும் சிறுபான்மை கட்சிகளும் அரசை விட்டு வெளியேறும் மனோநிலையை கொண்டுள்ளன. இவ்வாறான நிலையில் அரசாங்கத்தை சுமூகமாக நடத்தி செல்வதில் கடும் நெருக்கடிகளை ஆளுங்கட்சி எதிர்கொண்டுள்ளது.
மேலும் சிறுபான்மை மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கான மறைமுக நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. ஜனாதிபதி இவ்வாறு இருதலைக்கொள்ளி எறும்பாக தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவருக்கு நெருக்கமான ஜோதிடர்களும் வெந்த புனி வேல்பாய்ச்சியுள்ளனர். இந்த வருட இறுதிக்குள் பொதுத் தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அரசாங்கத்திற்கு அனுகூலமாக இருக்கும் என்றும் அதன் பின் நடத்தினால் பின்னடைவு ஏற்படுவதை தடுக்க முடியாது என்றும் அவர்கள் ஒரு திரியை கொளுத்தி போட்டுள்ளனர். எப்போதும் பௌத்த தேரர்கள் மற்றும் சோதிடர்களின் ஆலோசனைகளை அப்படியே பின்பற்றும் ஜனாதிபதியும் இது தொடர்பில் தீவிரமாக சிந்திக்க தொடங்கியுள்ளார். எனினும் தற்போதைய நிலையில் நாட்டு மக்களின் மனோநிலை அரசாங்கத்திற்கு சாதகமாக இல்லை என்பதை அமைச்சர் பசில் ராஜபக்ச ஜனாதிபதியிடம் தெளிவாக விளக்கியுள்ளார். மேலும் சில அமைச்சர்களும் பொதுமக்களின் தற்போதைய மனோநிலையில் பொது தேர்தல் ஒன்றுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தால் தங்களின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் உள்ளனர். இதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை முன்கூட்டியே நடத்துவதே பொருத்தமாக இருக்கும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர். இதன் காரணமாக பொது தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தல் எதை முதலில் நடத்துவது என்பதில் முடிவெடுக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாக அலரி மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் என்று முடிவெடுத்துவிட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தனக்கு எதிராக பலமான பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்திவிடுவார்கள் என்றும் ஜனாதிபதி அச்சம் கொண்டுள்ளார். இவ்வாறாக ஜனாதிபதி தொடக்கம் அமைச்சர்கள் வரை ஆளுங்கட்சிக்குள் தோல்வி பயம் அதிகரித்திருப்பதாகவும் இதனை தவிர்த்துக் கொள்ள விசேட மத வைபவங்களை எதிர்வரும் நாட்களில் ஏற்பாடு செய்வது குறித்து திட்டமிடப்படுவதாகவும் நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழர்களை முள்ளிவாய்க்காலில் அளித்ததற்கு சோழ மன்னனே காரணம். தமிழர் பலரிடம் இன்றும் விடை தெரியாத பல கேள்விகள் ஒன்று தமிழர்களை ஏன் சர்வதேசமும் சேர்ந்து அளித்தார்கள் என்று. தமிழர்கள் இன்று வாழும் பகுதிகளில் இருக்கும் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். அதுவே இதற்கான விடை என்பதை புரிய வைக்கும். செங்கடல், சுயஸ் கால்வாய், பனாமா கால்வாய் போன்ற பகுதிகளில் அமைந்துள்ள நாடுகளின் கேந்திர முக்கியத்துவம் எவ்வளவு அவசியமானதோ அதேபோல் தமிழர்கள் வாழும் கடல் பகுதிகளின் கேந்திர முக்கியத்துவம் அவசியமானது. இந்த பகுதிகளில் அமைதியான சூழ்நிலை இருக்குமெனில் தமது நலன் பாதிக்கப்படும் என்பதே சர்வதேச நாடுகளின் கவலை. வளர்ந்த நாடுகள் ஒருமையுடன் கடைபிடிக்கும் முறை மற்ற நாடுகளை வளரவிடக் கூடாது என்கின்ற திட்டம். தமது நலனுக்கு வேண்டிய இடங்களில் குழப்பங்களை விளைவித்து அல்லது உருவாக்கி அதன் மூலம் தமது ஆளுமையை அப்பகுதிகளை நிலைநிறுத்தல். உதாரணமாக உலகில் வளர்ந்த நாடுகளின் எண்ணெய் நிறுவனங்களே உலக எண்ணெய் சந்தைப்படுத்தலை செய்கின்றனர். அதனால் அந்நிறுவனங்கள் எண்ணெயை வாங்க வேண்டும் என்றால் எந்த தடைகளும் இல்லாமல் எண்ணெய் வள நாடுகள் இவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும். அப்படியாகில் எண்ணெய் வளமுள்ள நாடுகள் பலமாக இருந்தால் அவர்களே சந்தைப்படுத்தி விடுவார்கள். எண்ணெய் வள நாடுகள் பலவீனப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு இதை செய்ய முடியாமல் போவது மட்டுமில்லாது அதை செய்ய இந்த நாடுகளின் உதவியும் வேண்டும். அதுவே இன்று சகல அரபி நாடுகளிலும் நடைபெறுகின்றது. அதனாலே அரபி நாடுகள் எங்கும் அமைதி செத்து போய்விட்டது. அமெரிக்கா, ஐரோப்பிய படைகள் அரபி தேசம் எங்கும் காத்து கிடக்கின்றது. உங்கள் வீட்டில் குடும்ப பிரச்சனை என்றால் பக்கத்து வீட்டார் உதவுவதைப் போல் நடிப்பதும் பிரச்சனைகளை அதிகரிக்க இரு பக்கம் கோள்களை மூட்டி அமைதியை சாவடித்து வெளியில் சென்று உங்கள் வீட்டு கதையை கூறி மகிழ்வதை போல் இப்படியான நோக்கத்தோடு அணுகுவதாலேயே சர்வதேச நாடுகள் தமிழர் விடயத்தை தீர்க்கவும் விரும்பவில்லை. இதில் எந்த தனி தரப்புகளும் பலமடைவதை விரும்பவில்லை. தமிழர்களின் நேர்மையான குணம் இந்த நாடுகளுக்கு பிடிக்கவில்லை. உதாரணமாக தமிழர் தரப்பு பழம்பெருமெனில் மேற்குலகம் போய் காரணங்களை கூறி ஏதாவது நாட்டுடன் போர் புரியுமெனில் தமிழீழம் தமிழ்நாடு பலமாய் இருக்குமெனில் இவர்களை ஆயுத முனையிலாவது எதிர்க்க தயங்காது என்பதை சர்வதேச வல்லாதிக்க சக்திகளுக்கு நன்கு புரியும். வரலாற்றில் பல நாடுகளை ஆண்ட தமிழ் மன்னர்களின் குணம் நேர்மை என்கின்ற விடயத்தில் இறுக்கமான போக்கை கடைபிடித்தமையே. சோழன் போன்றவர்களின் வர்க்கம் என்றாலே பயம் கொள்கின்றனர் மேற்குலகம். அவரின் முன்னோர்களும் சரி, அவருக்கு பின்வந்த மேதகு வேணா பிரபாகரனும் சரி, நேர்மையான முறைகளில் உலகத்தை ஆள வேண்டும் என்பதே கொள்கை என்பது சர்வதேசத்திற்கு நன்கு புரியும். அதாவது தமிழர்கள் போலிக்கு நேர்மை கதைப்பவர்கள் இல்லை, செயலில் செய்யும் வர்க்கம் என்பதுவே அவர்களுக்கு ஒத்துவராத இனமாய்ப்பட்டது. பல தமிழர்கள் திருகோணமலைதான் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசம் என்று பேசுவது வளமை. அது தவறு. தமிழர்களின் நிலப்பரப்புகளில் உள்ள முற்றுமுழுதான கடல் பிரதேசங்களும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தவையே. சேது சமுத்திர திட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் நேரடியாக தமிழர்கள் ஆசியாவின் கடல் போக்குவரத்தின் மைய பகுதிக்குள் நுழைவார்கள். அப்படி சந்தர்ப்பம் ஏற்பட்டால் தமிழர்கள் பலமான நாடாக வருவார்கள் எனில் சர்வதேச நாடுகள் தமிழர்களின் காலுக்குள் கிடப்பார்கள். அதற்காகவே சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்களும் செல்வி ஜெயலலிதாவும் சேது சமுத்திர திட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை. தமிழர்களின் நேர்மையும் கேந்திர முக்கியத்துவமே சர்வதேசம் தமிழர்களை வளர்ச்சி அடைய விடக்கூடாது என்கின்ற கோணத்தில் சிந்திக்கின்றது. சர்வதேச
சர்வதேசத்தின் அரித்தனத்தை புரிந்துள்ள ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் தமிழர்களின் நிலம், மொழி போன்றவற்றை அபகரிப்பும் அளிப்பும் தங்களுக்கு வேண்டிய முறைகளில் அவர்கள் ஒரு பக்கத்தில் நடவடிக்கையை செய்கின்றனர். தமிழர்கள் சரியான முறைகளில் பலம் பெறுவார்களாகில் ஒரு கட்டத்தில் சர்வதேசம் எம்மை அணைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள் தள்ளப்படுவார்கள். அந்த பலத்தை தமிழர் தரப்பு அடைய வேண்டுமெனில் தமிழ்நாட்டுடன் இணைந்த மிக பெரும் ஆயுத போர் செய்து தமிழீழத்திலிருந்து சிங்களவர்களை விரட்டியடித்து தமிழகத்தில் இருந்து இந்தியாவை விரட்டியடித்தாலே சாத்தியமாகும். தமிழர்கள் போரென்று இனி சிந்திக்கும் போது தமிழ்நாடு இணைந்தது என்ற சிந்தனை வர வேண்டும். அதுவே வெற்றியளிக்கும். நன்றி, வணக்கம். நித்திய வாழ்வினில் நித்திரை கொள்பவன் செத்திடப் போவதில்லை. எங்கள் தத்துவ மேதையும் செத்து விட்டான கத்திடப் போவதில்லை. நித்திய வாழ்வினில் நித்திரை கொள்பவன் செத்திடப் போவதில்லை. எங்கள் தத்துவ மேதையும் செத்து விட்டான கத்திடப் போவதில்லை. பாவியமன் உத்தரவில் பாலாகண்ணன் நித்திரையில், பாவியமன் உத்தரவில் பாலாகண்ணன் நித்திரையில் கூவும் கூறல் மன்னிலே கேட்டிடுமோ தண்டனிலே. கூவும் கூறல் மன்னிலே கேட்டிடுமோ தண்டனிலே. நித்திய வாழ்வினில் நித்திரை கொள்பவன் செத்திடப் போவதில்லை. எங்கள் தத்துவ மேதையும் செத்து விட்டான கத்திடப் போவதில்லை. நிலத்தை தோள்களிலே தாங்கி நின்று நீ சிரித்தாய். தம்பியுடன் சேர்ந்திருந்து சந்தனமாய் நீ கரைந்தாய். தாய் நிலத்தை தோள்களிலே தாங்கி நின்று நீ சிரித்தாய். தம்பியுடன் சேர்ந்திருந்து சந்தனமாய் நீ கரைந்தாய். வாயெடுத்து பாடவனில் வார்த்தை வர